திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அறிவித்திருக்கிறது. There is no question about that. We are continuing with the DMK line. திருமாவளவன் தலைமையில் புதிய அரசை அமைக்க திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டாக முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன. இந்தியா டுடேவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபி அளித்த பேட்டியில் அதிமுக அரசை வெளியிலிருந்து ஆதரிக்க திமுக முடிவு செய்ததாகவும் அந்த முடிவை நாங்களும் ஆதரிக்க வேண்டும் என ஸ்டாலின் எதிர்பார்த்தார் என்றும் கூறியிருக்கிறார். DMK will support a government led by ADMK. DMK wish that we also support that kind of an arrangement. எடப்பாடியை ஆதரித்து கையெழுத்திட்ட பிறகு எங்கள் மன்னார்குடி MLA காமராஜை காணவில்லை. அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்றார் டிடிவி தினகரன். I got shocked because there was some other letter, maybe a forgery letter. It may be a horse trading. Not able to reach him also. Your MLA? Yes, MLA, my MLA. அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் வெண்ணைகள் இல்லை. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? அமமுக MLA காமராஜ் ஆதரவு கடிதம் எழுதும் வீடியோவை தாவேகா வெளியிட்டிருப்பது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை தாவேகாவே ஒப்புக்கொண்டது போலாகிறது. காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறது என்று விஜய் கூற ஆதரவு கடிதம் எங்கே என்று கேட்டு இருக்கிறார் ஆளுநர். உடனே சாரி, காங்கிரஸ் கடிதத்தை காரிலேயே மறந்து வைத்து விட்டேன், எடுத்து வர சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எரிச்சல் அடைந்த ஆளுநர் அரசியல் என்பது விளையாட்டல்ல, அது சீரியஸான விஷயம் என்று கூறியிருக்கிறார். But he didn't have the document which showed support of the Congress party. When the governor asked him, he said, "I've left it in the car." Who's left in the car? So Governor Arlekar had to remind him, according to sources, that politics is serious business. வரும் 10ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமைந்தாக வேண்டும். இன்று திருமாவளவன் சொல்ல போவதை வைத்து இப்போது நிலவும் குழப்பமான சூழ்நிலை முடிவுக்கு வரக்கூடும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. விஜய் முதல்வராவதில் இழுபறி நீடிக்கிறது, சஸ்பென்ஸ் தொடர்கிறது. தாவேகாவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆதரிப்பதாக தகவல் வந்த நிலையில் திடீரென நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கவில்லை, திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அறிவித்திருக்கிறது. Confusion. Why are you giving support then you are retracting it? What is happening? Support. We didn't support anybody. We didn't give any letter to anybody. This is just a rumor. We are continuing with the alliance under the leadership of DMK. Can you confirm no support for TBK then? No. There is no question about that. We are continuing with the DMK line. Will it change in the morning? No. No. After all. So as of now, it's going to be only support for DMK. Yeah, we are continuing with them only. இன்னொரு புறம் திருமாவளவன் தன் முடிவை இன்னும் கூறாமல் இழுத்தடிக்கிறார். தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்றும் திருச்சி கிழக்கில் தன்னை நிறுத்த வேண்டும் என்றும் திருமா கோரியதாகவும் அதனை விஜய் ஏற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் திருமாவளவன் தலைமையில் புதிய அரசை அமைக்க திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டாக முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன. விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் நேற்று வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை, நாளைய பொழுது நமக்காக விடியும் என்று கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 2006 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் சுயேட்சை MLAவாக இருந்த மதுகோடா முதல்வரான வரலாறு முன்னுதாரணமாக காட்டப்படுகிறது. இதற்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு இன்று சனிக்கிழமை காலை அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் கு பாவலன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கையில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். ஆட்சி அமைக்க தாவேகா ஆதரவு கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை இணையவழியில் நடைபெற்றது. உறுப்பினர்கள் பகிர்ந்த கருத்துகளின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. விசிகவின் நிலைப்பாட்டை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சனிக்கிழமை அறிவிப்பார் என தெரிவித்திருக்கிறார் பாவலர். விசிக ஆலோசனை கூட்டம் முடிந்த கையோடு திமுக தலைவர் MK ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து விட்டு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதில் MK ஸ்டாலின் மும்முரமாக செயல்பட்டு வருகிறார்.
இந்தியா டுடேவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபி அளித்த பேட்டியில் அதிமுக அரசை வெளியிலிருந்து ஆதரிக்க திமுக முடிவு செய்ததாகவும் அந்த முடிவை நாங்களும் ஆதரிக்க வேண்டும் என ஸ்டாலின் எதிர்பார்த்தார் என்றும் கூறியிருக்கிறார். Our Tamil Nadu leaders had meetings with Mr. Stalin. Then this idea was being broached that DMK will support a government led by ADMK. And DMK wish that we also support that kind of an arrangement. DMK told us that they are in favor of supporting from outside an ADMK government. We are not, saying that we are going to oppose DMK, but we cannot accept the political line to support ADMK, which was part of BJP. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மூத்த தலைவர் TKSC இளங்கோவன் தாவேகாவுக்கு ஆளுநர் 10ஆம் தேதி வரை அவகாசம் தந்திருக்கிறார். நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜயால் ஆட்சி அமைக்க இயலாவிட்டால் நாங்கள் நிலைமையை மறுபரிசீலனை செய்து எங்கள் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார். Will second party DMK come up with any idea if the TVK fails to form the government? We will have to wait until 10th. The governor has given time until 10th. Okay. Only after that you ask me. If he fails, we will once again consider. We will talk with other allies and decide. இதற்கு மத்தியில் எங்கள் MLA-வை காணோம் என்று கூறியிருக்கிறார் அமமுக தலைவர் டிடிவி தினகரன். நேற்று இரவு ஆளுநர் மாளிகைக்கு வந்த டிடிவி தினகரன் அதிமுகவை ஆதரிப்பதாக தங்கள் கட்சியில் மன்னார்குடி MLA காமராஜ் எழுதிய கடிதத்தை ஆளுநர் அர்லேக்கரிடம் சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் டிடிவி தினகரன் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கடிதம் தயார் செய்து அதில் நானும் எனது கட்சியின் மன்னார்குடி MLA காமராஜும் கையெழுத்திட்டோம். இந்த கடிதத்தை இப்போது ஆளுநரிடம் சமர்ப்பித்து இருக்கிறேன். எடப்பாடியை ஆதரித்து கையெழுத்திட்ட பிறகு எங்கள் மன்னார்குடி MLA காமராஜை காணவில்லை. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி வரை எங்களுடன் அவர் இருந்தார். அவரை கைபேசியில் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்றார் டிடிவி தினகரன். I am supporting AIDMK. I have submitted this letter in support of Mr. Edappadi Palanichami to form the government. This letter, see, even Kamaraj, our MLA, also has signed it. He signed it and sent it through my secretary just now. And when I saw in the TV, I got shocked because there was some other letter, maybe a forgery letter, or maybe it may be a horse trading. And I called him. I was not able to reach him also. Your MLA? Yes, MLA, my MLA. அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தாவேகாவுக்கு ஆதரவாக காமராஜ் கையெழுத்திட்டு கடிதம் தர வாய்ப்பே இல்லை. விஜய் தரப்பு போலியாக கையெழுத்திட்டு ஆளுநரிடம் அதை வழங்கி இருக்க வேண்டும். இது தொடர்பாக ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருக்கிறேன். தூய சக்தி தூய ஆட்சி கொடுக்கிறேன் என்று கூறிய விஜய் எங்கள் MLA-வை விலை கொடுத்து வாங்க முயற்சி செய்திருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இத்தனை ஊழல் செய்யும் விஜய் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இது தொடர்பாக போலீசில் புகார் தர உள்ளோம் என்று டிடிவி தினகரன் கூறினார். ஒரே MLA இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க MLA பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் வெண்ணைகள் இல்லை. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோணல்ல நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? எங்க MLA-உடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இந்த லெட்டரை கொண்டாந்து கொடுத்து அதை வச்சு மிரட்டி நீங்க கொடுத்த கொண்டு வந்தது என்ன இருக்கும்? இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. எங்க கேள்வி கேட்டவர் ஓடிட்டாரு. இது தியாகா சார்பாக கொடுக்கப்பட்ட கடிதம். அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி. எவ்வளவு அவசரம் பாருங்க. ஏன்னா அவர் சிங்கிள் MLA தானே, அவரை ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு அதுதான் நடந்தது. ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு இவரை ஏதாவது மடக்கலான்னு நினைச்சிருப்பாங்க, குதிரை பேரை பண்ணலான்னு நினைச்சிருப்பாங்க. எங்க MLA தப்பிச்சு பதறி வந்துட்டார். அவர் பேர்ல ஒரு கடிதம் போயிருக்கின்றது. இதுதான் நடந்தது. அந்த ஃபோர்ஜரி கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தவர்கள் யார்?
அது திமுககாரங்க தான் கொடுத்ததா தான் எங்க வக்கீல் சொல்றாரு. அதை வச்சுதான் அந்த லெட்டர் வந்ததை வச்சுதான் அவங்க கவர்னர் மாளிகையிலேருந்து திரு காமராஜ் அவர்கிட்ட போன் பண்ணதும் பயந்துட்டு கிளம்பினாங்க. இதுதான் நடந்தது. இதை வந்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒரு கயவர்களை அதை கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கவர்னர் ரூல் இருக்கு, கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் இதான் நான் என்னன்னு பார்க்குறேன்னு இருக்காரு. இப்போ காவல் நிலையத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட். இந்த சூழ்நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12 மணி அளவில் அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆளுநர் மாளிகைக்கு வந்தார். அவரை தொடர்ந்து டிடிவி தினகரனும் அங்கு வந்தார். செய்தியாளர்களிடம் காமராஜ் எம்எல்ஏ என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். நான் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தேன். எனது மொபைல் எண்ணுக்கு மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் இருந்து அழைப்பு வந்தது. உடனடியாக வழக்கறிஞரிடம் பேசி என்ன செய்யலாம் என முடிவு செய்தேன். நான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. நான் எழுதியதாக ஒரு கடிதம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது. நான் பயன்படுத்துவது வாட்ஸ்அப் வசதி இல்லாத போன். இந்த விவரம் தெரிய வந்ததும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆளுநர் மாளிகைக்கு நேரில் வந்து விவரத்தை தெரிவித்தார் என்று அமமுக எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்தார். நான் பாண்டிச்சேரியில் எப்படிங்க கவர்னர் மாளிகை செக்ரட்டரி பேசுறாங்க. பாண்டிச்சேரி வந்து இது மணி 18 நேரம் அட்வொகேட் அழைச்சி போய் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக கொண்டு போகலான்னு கேட்டுக்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்குள்ளே இது யார் கண்டக்ட் பண்ணா ஒரு ஃபோனா 2-3 ஃபோன் வச்சிருக்கிறேன். இது ஆண்ட்ராய்டு. இதில் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எடுக்க முடியாது. இதில் வாட்ஸ்அப் எடுக்க முடியுமா? இது ஆண்ட்ராய்டு ஃபோன். அதனால இந்த ஃபோனை எடுத்துட்டு வந்தேன். அந்த ஃபோன் போட்டுட்டேன். அப்போது பேசிய தினகரன், ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் மெஜாரிட்டி தாவேகாவிடம் இல்லை. நீங்கள் தூய சக்தி என்கிறீர்கள், ஆனால் சீதையை ராவணன் கடத்தியது போல நடந்து கொள்ளுகிறீர்கள். இது சட்டப்படி சரியாகவே இருந்தாலும் இதன் பின்னணியில் குதிரை பேரம் நடைபெறவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஆளுநர் உணர்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று கேட்டார். இது குதிரை பேரம் ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிக்கிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ அங்க மன்னார்குடியில தாவேகாவையும் திமுகவும் எதிர்த்து ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி இவரு இந்த தூய சக்தி நான் ஒரு தூய்மையான கவர்மெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறது சரியா? எங்க எம்எல்ஏ தானா சப்போர்ட் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன். நானா இருந்தான் இது ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கும். இதை நான் கவர்னர்கிட்ட சீரியஸ் அதை பார்க்கணும். இது மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸிங்க. இது அடுத்தது அதை கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை சீரியஸா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டை மறுத்துள்ள தாவேகா தரப்பு அமமுக எம்எல்ஏ தனது கைப்பட ஆதரவு கடிதம் எழுதும் வீடியோவை பகிர்ந்திருக்கிறது. அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு கடிதம் எழுதும் வீடியோவை தாவேகா வெளியிட்டிருப்பது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை தாவேகாவே ஒப்புக்கொண்டது போலாகிறது. இது குறித்து கருத்துரைத்திருக்கிற திமுக ராஜ்யசபா உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன், ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே இத்தனை குதிரை பேரமா? தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று விஜய் சொன்னது இதைத்தானா என்று கேட்டிருக்கிறார். இதற்கு மத்தியில் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை சென்னைக்கு வருமாறு அழைத்திருக்கிறது அதிமுக தலைமை. இதைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று சென்னையில் எடப்பாடியார் தலைமையில் நடைபெறவுள்ள சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கு முன் காங்கிரஸ் ஆதரவை ஆளுநரிடம் தெரிவிப்பதற்காக விஜய் சென்றிருந்த போது ஒரு நெருடலான நிகழ்வு நடந்திருக்கிறது. காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறது என்று விஜய் கூற, ஆதரவு கடிதம் எங்கே என்று கேட்டிருக்கிறார் ஆளுநர். உடனே சாரி, காங்கிரஸ் கடிதத்தை காரிலேயே மறந்து வைத்து விட்டேன், எடுத்து வரச் சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எரிச்சல் அடைந்த ஆளுநர், அரசியல் என்பது விளையாட்டல்ல, அது சீரியஸான விஷயம் என்று கூறியிருக்கிறார். இதை என்டிடிவி அம்பலப்படுத்தி இருக்கிறது. I'll tell you what happened in the first day that he came to meet Mr. Arlekar. He basically presented numbers
of 113, but he didn't have the document which showed support of the Congress party. When the governor asked him, he said, "I've left it in the car." So that was yes, I left it in the car. That's what one of the party leaders told me, and then Governor Arlekar had to remind him, according to sources, that politics is serious business. This is what happened on the first day. Was left in the car. So they didn't have that paper with them, and of course, then Governor Arlekar, talked to them and talked about other things. The next day, of course, he was not convinced. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் முறைப்படி கட்சி கமிட்டியில் விவாதித்து விஜய்க்கு ஆதரவு தர முடிவு எடுத்திருக்கிறோம். தமிழக மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். விஜய்க்கான வாய்ப்பு கம்யூனிஸ்டுகளால் தடைப்பட்டு விடக்கூடாது. இது கூட்டணி அல்ல, ஆதரவு என்று கூறினார். பாவேகா தலைவருக்கு தருவது ஆதரவு, கூட்டணி அல்ல ஆதரவு. கூட்டணி என்பது குறைஞ்சபட்ச ஒரு செயல், நாட்டு நலன் சார்ந்த சில திட்டங்கள், இவைகளெல்லாம் முன்மொழிந்து அவ்வாறுதான் அது அமையும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். வரும் 10ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமைந்தாக வேண்டும், இல்லை என்றால் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு விடும் என்கிற நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இன்னொரு தேர்தலை தவிர்ப்பதற்காகவும் ஆளுநர் ஆட்சியை தடுப்பதற்காகவும் வேறு எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுக்க முடியாது. எனவே தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறோம். இதில் திமுகவின் ஒப்புதல் எங்களுக்கு எதற்கு? வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பது என்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. அதே நேரம் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்றார் சண்முகம். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு கிடைத்த நிலையில் ஆளுநர் ஆர்லேக்கரை தாவேகா தலைவர் விஜய் 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளித்தார். முதலில் நேற்று மாலை 4:30 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திப்பதாக கூறப்பட்டது. ஆனால் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு கடிதம் கிடைப்பதற்கு தாமதமானதால் மாலை 6:50 மணி அளவில் ஆளுநரை விஜய் சந்தித்தார். விஜயுடன் கட்சி நிர்வாகிகள் புஸ்ஸி ஆனந்த், கே.ஏ. செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, பி. வெங்கட்டரமணன், கே.ஜி. அருண்ராஜ், திரைப்பட தயாரிப்பாளர் கே. வெங்கட் நாராயணா, ஆந்திர மாநில தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டி ஆகியோரும் வந்திருந்தனர். தமிழக அரசியல் தொடர்பான சந்திப்பின் போது விஜயுடன் ஆந்திர தொழிலதிபர் இருந்தது பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியது. ஆளுநர் ஆர்லேக்கர் எதிர்பார்த்தபடி அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொட முடியாததால் ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் இன்னும் அழைக்கவில்லை. இன்று திருமாவளவன் சொல்ல போவதை வைத்து இப்போது நிலவும் குழப்பமான சூழ்நிலை முடிவுக்கு வரக்கூடும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.